எனவேதான் அந்த ஆட்சியை பாராட்டுகிற வகையிலும் இந்த முதலமைச்சர் செய்து வருகிற இவ்வளவு திட்டங்களை போற்றி பாராட்டி வரவேற்கிற தன்மையிலும் நம்முடைய தலைவர், நம்முடைய இனத்தின் தலைவர், இந்த திராவிட பேரினத்தின் தலைவர், பெரியார் தந்தை அப்பழுக்கற்ற தலைவர், 93 வயதிலையும் ஓய்வறியாது இந்த மக்களுக்கு உழைக்கக்கூடிய தலைவர் ஐயா தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் தொடர் பிரச்சார பெரும்பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். இந்த வயதில் அவர் மேற்கொண்டு வருகிற அந்த பயணத்தின் நோக்கத்தை நாம் உண்மையிலேயே நண்பர்களே அதை புரிந்து கொண்டு, காரணம் ஆபத்தை இந்த மண்ணில் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக, இந்த மண்ணில் இருக்கிற ஒற்றுமையை சிதைக்க வேண்டும் என்பதற்காக, இந்த மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக, இந்த மக்கள் உத்தியோகம் பெறக்கூடாது, அதிகாரம் பெறக்கூடாது என்பதை தடுப்பதற்கான சூழ்ச்சி வலைகளை பின்னக்கூடிய RSS சங் பரிவார அமைப்புகளை இந்த மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றன. அப்படி உணர்ந்த காரணத்தால் தான் நம்முடைய தலைவர் ஐயா அவர்கள் தொடர் பரப்புரையின் மூலமாக இந்த வயதிலும் ஓய்வே எடுக்காமல் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து களம் காணக்கூடிய தலைவராக 93 வயதை வருகிற டிசம்பர் 2ஆம் தேதி வந்தால் இந்த தலைவருக்கு வயது 93. டிசம்பர் 2ஆம் தேதி 93 வயதை எட்ட இருக்கக்கூடிய நம்முடைய தலைவருக்கு பொது வாழ்க்கை என்பது நண்பர்களே, இவருடைய பொது வாழ்க்கை 83 ஆண்டு கால பொது வாழ்க்கை. உலக வரலாற்றில் 10 வயது சிறுவனாக ஒருவர் மேடையில் பேச தொடங்கினார். அவர் பேச தொடங்கியது 1943 பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் நடத்திய திராவிட நாடு ஏட்டிற்கு நிதி வழங்குகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 10 வயது சிறுவனாக பேச தொடங்கியவர் இன்றைக்கு 93 வயதில் 83 ஆண்டு காலம் உலக வரலாற்றில் ஒரு தலைவன் மக்கள் மத்தியில் 83 ஆண்டு காலம் பேசுகிற ஒரே தலைவர் நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா அவர்களை தவிர வேறு எவரும் கிடையாது. தந்தை பெரியார் தனக்கு பிறகு இயக்கத்திற்கு ஒரு சரியான தலைமையை, முறையான தலைமையை பெரியார் தந்தார். இவர் உலக அதிசயத்தில் ஒருவர். இந்த தலைவர் உலக அதிசயத்தில் ஒருவர் என்பதற்கு காரணம் உலகத்திலே 83 ஆண்டு கால பொது வாழ்க்கை என்பது மட்டுமல்ல நண்பர்களே, ஒரு நாளிதழுக்கு 64 ஆண்டு காலம் ஆசிரியராக இருக்கிற ஒரே தலைவர் உலகத்தில் இந்த தலைவர் மட்டும்தான். இந்த தலைவருக்கு இருக்கிற இன்னொரு பெரிய பெருமை நான் சொன்னா, 11 வயதிலே மணமக்களுக்கு வாழ்த்துரை வழங்கி பேசிய ஒரே தலைவர். பெரியாரை உலகமயமாக்க வேண்டும் என்பதற்காக கண்துஞ்சாது உழைத்துக் கொண்டிருக்கிற இந்த தலைவரால் தான் தமிழ்நாட்டிலே சமூக நீதி பாதுகாக்கப்பட்டது. இந்த தலைவரால் தான் மதவாதம் என்பது தடுக்கப்பட்டது. இந்த தலைவரால் தான் தமிழ்நாட்டின் உரிமைகள் என்பது பெறப்பட்டது. இந்த தலைவரால் தான் தமிழ்நாடு என்பது செல்வ செழிப்போடு வாழக்கூடிய எந்த மதமாச்சரிய தன்மைகளுக்கு இடமில்லாமல் பாதுகாக்கப்பட்டது. சொன்னா இந்த தலைவரின் உரையை கேட்போம், இந்த தலைவரின் ஆணையை ஏற்போம், இந்த தலைவரின் கருத்தை கேட்டு களப்பணி ஆற்றுவதற்கு இளைஞர்களே, மாணவர்களே இந்த இயக்கத்தை நோக்கி வாருங்கள் அழைப்பு விடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.